வாங்கப்பா, எங்கள் வீட்டில் புதினா சாப்பாடு பண்ண போகிறோம். வாங்க, அதுக்கு என்னதுன்னு பார்ப்போம். இப்போ 3 வெங்காயம், நல்லா பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான 3 பச்சை மிளகா வச்சுருக்கேன். புதினா எடுத்து வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கோம். 1.5 ஸ்பூனு. இது அரைப்பழம், பெரிய பழத்தில் அரைப்பழம் புழிஞ்சு வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த கிளாஸில் 1 கிளாஸ் ஜீரக சம்பா அரிசி தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த கிளாஸில் 2 கிளாஸ் தண்ணி எடுத்து இதை அளந்து வச்சுருக்கோம். புதினா சாதம் பண்ண போகிறோம்ப்பா. அது இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ சட்டி காயட்டும். எனக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். கோல்டு எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன், போதும். இப்போ நெய் ஊற்றிக்குவோம். நெய் 2 ஸ்பூன் போட்டுக்குவோம். நல்லா நெய் இதெல்லாம் உருகட்டும். இப்போ அதுக்கு தேவையான ஏலக்காய் 4 எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்குருவோம். பட்டை 4 எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்குருவோம். கிராம்பு 4, அதையும் போட்டுக்குவோம். நல்லா எல்லாமே கிராம்பு எல்லாமே வெந்துருச்சு, ஏலக்காய்லாம். இப்போ 4 வெங்காயத்தை தூக்கி கொட்டிக்கு நல்லா வதங்கட்டும். புதினா சாதத்துக்கு நம்ம தக்காளியை வதக்கி தான் போடணும், அரைக்கக்கூடாது. வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இப்போ 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம்ல, அதை புதினா சாதத்துக்கு போட்டுக்கிறோம். நல்லா போட்டு ரொம்ப எதுவும் மசிலாகணும்னு தேவையில்லை. இப்போ தக்காளி போட்டு வாங்கிட்டு இப்போ இதுக்கு தேவையான கொத்தமல்லி போட்டுக்குருவோம். கொத்தமல்லி போட்டு லைட்டாக வதங்கவும். புதினாவும் பச்சை மிளகாவும் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, பேஸ்ட்டு, அதையும் ஊற்றிக்குவோம். 3 பச்சை மிளகாவும் இந்த கப்பு நிறைய புதினா எடுத்து வச்சு அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் ஊற்றிக்குவோம். இப்போ இஞ்சி பூண்டு 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். இந்த ஸ்பூனில் தான் அதையும் போட்டுக்கணும். இந்த ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் போட்டுட்டு அதையும் போட்டுக்கணும். இது உரப்பே பச்சை மிளகாயும் அந்த இஞ்சி பூண்டு தான், வேறு தனிமரம் அப்படியே எதுவுமே போடக்கூடாது. இப்போ எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கோம்ல, நம்ம சட்டியில் பண்ணுறோம்னா. இப்போ இந்த புதினா சாதத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்குவோம். ஏன்னா 1 கிளாஸ் தானே எடுத்துருக்கோம், அதுக்கு தேவையான உப்பு போதும். இப்போ 2 ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் ஊற்றிக்கிடுவோம். ஊற்றி ஊற்றிக்கிடுவோம். தயிர் ஊற்றி நல்லா கிண்டிக்கிட்டோம். இப்போ தண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை அளந்து ஊற்றிக்குவோம். இப்போ இந்த கிளாஸ் தான் 2 கிளாஸ் எடுத்துருக்கோம். ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றினோம்ல, அந்த கிளாஸில் அரிசி 1 கிளாஸ் எடுத்துட்டோம்னா அதை கழுவி வச்சுருக்கோம்.
சட்டியில் செய்கிறதா தண்ணி கொதிக்க விட்டு நம்ம பண்ணுவோம். குக்கரில் பண்ணுறனால போட்டு மூடி வச்சிடணும்ல, அதுக்காக இப்படி பண்ணுறோம். புதினா சூப்பு இப்போ உப்பு கரெக்டாக இருக்கானான்னு செக் பண்ணிக்கிடுவோம். போட்ட உப்பு நான் போட்ட உப்பு கரெக்டாக இருக்குது. கைக்கிற அளவுக்கு லைட்டாக இருக்குது. ஆனால் சாப்பாடு உங்களுக்கு வந்தேன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் உப்பு. இப்போ மூடி போட்டு இப்போ எலுமிச்சம்பழம் சாறு வந்து ஊற்றிடுவோம். எலுமிச்சம்பழம் சாறு ஊற்றி நல்லா கிண்டிக்கிடுவோம். உப்பெல்லாம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ மூடி போட்டு மூடிடுவோம். சாப்பாடு வெந்தனையும் எப்படின்னு பார்த்துக்குவோம். இப்போ புதினா சாதம் வந்து 3 விசில் வச்சு எடுத்துக்கிட்டோம்ப்பா. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துக்குருவோம்ப்பா. லைட்டாக கேஸ் இருக்குது, அதை எடுத்துக்கிடுவோம். இல்லைன்னா டப்பு நம்மளுக்கே வெடிச்சிரும். இப்போ இந்த அளவுக்கு புதினா சாதம் வந்து வெந்துருக்குப்பா. 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும்ல. புதினா நம்ம பேஸ்ட்டாக தானே போட்டிருக்கோம். சூப்பராக பிரியாணி மாதிரியே மணக்குதுப்பா புதினா சாதம். இதுக்கு நம்ம தயிர் பச்சடி வச்சுக்கிறலாம், கறி கூட்டு கோழிக்கறி கூட்டு வச்சுக்கிறலாம். சைவத்தில் சாப்பிட்றாங்கன்னா நம்ம பன்னீர் கிரேவி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கறி கூட்டு மாதிரியும் வச்சுக்கிறலாம். முந்திரி போட்டு தனியாக அரைச்சி அந்த மாதிரியும் பண்ணிக்கிறலாம். நல்லாயிருக்கும். வந்தது காலிஃப்ளவரும் வச்சு சாப்பிடலாம். சூப்பராக இருக்குப்பா. இப்போ உப்புலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்துக்குவோம்ப்பா. சூப்பராக இருக்குப்பா. நீங்களும் உங்கள் வீட்டில் பிள்ளைகளுக்கு எப்படின்னு செஞ்சு கொடுத்து பாருங்கப்பா. செஞ்சு கொடுத்து பார்த்துட்டு எப்படின்னு எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கப்பா. எங்கள் சேனலில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ புதினா சாதம் வந்து 3 விசில் வச்சு எடுத்துக்கிட்டோம்ப்பா. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துக்குருவோம்ப்பா. லைட்டாக கேஸ் இருக்குது, அதை எடுத்துக்கிடுவோம். இல்லைன்னா டப்பு நம்மளுக்கே வெடிச்சிரும். இப்போ இந்த அளவுக்கு புதினா சாதம் வந்து வெந்துருக்குப்பா. 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும்ல. புதினா நம்ம பேஸ்ட்டாக தானே போட்டிருக்கோம். சூப்பராக பிரியாணி மாதிரியே மணக்குதுப்பா புதினா சாதம். இதுக்கு நம்ம தயிர் பச்சடி வச்சுக்கிறலாம், கறி கூட்டு கோழிக்கறி கூட்டு வச்சுக்கிறலாம். சைவத்தில் சாப்பிட்றாங்கன்னா நம்ம பன்னீர் கிரேவி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கறி கூட்டு மாதிரியும் வச்சுக்கிறலாம். முந்திரி போட்டு தனியாக அரைச்சி அந்த மாதிரியும் பண்ணிக்கிறலாம். நல்லாயிருக்கும். வந்தது காலிஃப்ளவரும் வச்சு சாப்பிடலாம். சூப்பராக இருக்குப்பா. இப்போ உப்புலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்துக்குவோம்ப்பா. சூப்பராக இருக்குப்பா. நீங்களும் உங்கள் வீட்டில் பிள்ளைகளுக்கு எப்படின்னு செஞ்சு கொடுத்து பாருங்கப்பா. செஞ்சு கொடுத்து பார்த்துட்டு எப்படின்னு எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கப்பா. எங்கள் சேனலில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.